இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து என்னோடய அப்பா வந்து ஹிந்து, அதனால் நான் ஹிந்து. ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னோடய அப்பா வந்து முஸ்லீம், நான் முஸ்லீம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, என்னோடய அப்பா அம்மா வந்து கிறிஸ்துவர், நானும் ஒரு கிறிஸ்துவர் அப்படின்னு. ஒரு மதத்தை குறிப்பிட்டு அவங்க வந்து என்னோடய அப்பா அம்மா வந்து இந்த மதத்தை சார்ந்தவங்க, ஸோ அதனால் நான் அந்த மதத்தை சார்ந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் எம்மதமும் சம்மதம், அதாவது நான் ஜீசஸை பார்த்தா இப்படி போட்டுக்குவேன். அதுக்கப்புறம் அண்ட் தென் இது மற்ற கடவுளை பார்க்கும்போது அவங்களுடைய இது வந்து எம்மதமும் சம்மதம் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருப்பாங்க. இப்போ இந்த இது வந்து கூற்று எப்படி இருக்குன்னா, எல்லா கடவுள்களையும் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து ஒரு இதை வந்து ஏற்றுக்கிற முடியும்? ஏன்னா ஒவ்வொருடைய கடவுள் கோட்பாடும் வெவ்வேறு விதமாக இருக்குது. வெவ்வேறு வணங்கு முறைகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. வணக்க வழிபாடுகள் வெவ்வேறு விதமாக இருக்குது. அப்போ நம்ம தான் வந்து தீர்மானிக்கணும். பகுத்தறிவு இருக்குது, சிந்திக்கக்கூடிய அறிவை வந்து கடவுள் வந்து கொடுத்துருக்கான்.